18 மாவட்டத்திற்கு ரொம்பவே கடுமையான எச்சரிக்கை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில மழை வாய்ப்பு என்னங்க ஆச்சு? வருமா? அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும் கடந்த 3 நாட்களாக ஒரு சில மாவட்டத்தில சிறப்பான மழை பொழிவு. கன்னியாகுமரி மாவட்டங்கள், அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை எல்லாமே நமக்கு பதிவாகியிருக்கு. அணைப்பகுதிகள் புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் இந்த பகுதிகள்ல நல்ல மழை பொழிவுங்க கன்னியாகுமரியில. விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை அவ்வப்போது ஒரு 4 சென்டிமீட்டர், ஒரு 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. நல்ல ஒரு வானிலை தென் மாவட்டத்தினுள் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள்ல அருமையான வானிலை நிலவி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள்ல அருமையான வானிலை. குறிப்பாக இந்த சோலையாறு, சின்னக்கல்லார், வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள்லாம் நல்ல மேகக்கூட்டங்கள், அவ்வப்போது லேசான மழை பொழிவுகள். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு விட்டு விட்டு அவ்வப்போது நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள்ல. வரக்கூடிய நாட்களிலும் இந்த சாரல் மழை, லேசான மழை பொழிவு, மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறதெல்லாம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான். தென் மாவட்டம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பகுதிகளுக்கும் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கணித்து கொண்டிருக்கீங்க. தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள். அதுக்காக தான் வானிலை வந்து நம்ம கேட்கும்போது நம்ம தெளிவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய பேர் வந்து மதுரையில மழை வரல, திண்டுக்கல்ல மழை வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அதுதான் நம்ம சொல்லும்போது நம்ம தெளிவா சொல்றோம். தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதி அப்படின்னா, அந்த கோஸ்டல் ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள்ல தான் நமக்கு அவ்வப்போது மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அப்போ கடந்த ஒரு 3லிருந்து 4 நாட்களா பார்த்திருப்பீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு மழை வந்தது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கும். நம்மளும் உங்களுக்கு அறிவிப்புகள கொடுத்திருந்தோம். சரி இனி வரும் நாட்களிலாவது நமக்கு மற்ற மாவட்டங்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். பலரும் இந்த எல்னினோ குறித்து கேட்டிருந்தீங்க. இந்த தென்மேற்கு பருவமழை எல்னினோவால இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போது? பருவமழையில ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா? அல்லது கூடுதல் மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இந்த தென்மேற்கு பருவமழையில? விவசாயிங்கள நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அத குறித்து நீங்க நெறைய பேரு தெரியப்படுத்தியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஏன்னா, எந்தெந்த மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழை எந்த மாதத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருக்கிறவங்க கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலயும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கே தவிர, மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, பருவமழை வந்து தொடங்கி தீவிரமாகும்போது தான் உங்களுக்கு மிக கனமழை வாய்ப்பு நெறையவே இருக்கு. இந்த வருஷம் பொறுத்தவரை சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல மிக கனமழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. பருவமழை தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு. அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. வெயில பார்த்து, அனல் காற்ற பார்த்து பயப்பட தேவையில்ல. எந்த அளவிற்கு வெயில் இருக்கோ, அதே அளவிற்கு மழையும் பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய மே, ஜூன் மற்றும் ஜூலைல போதும் என்கிற அளவிற்கு மழை பொழிவு கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாட்டுல உறுதியாக இருக்கு. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வரும் நாட்கள்ல எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமாகும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புல தென்மேற்கு பருவமழை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதே சமயத்துல வடகிழக்கு பருவமழை வர இன்னும் அக்டோபர், நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்பவே நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த வருஷம் சென்னையில வெள்ளம் வருமா? வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த தென்மேற்கு பருவமழை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வடகிழக்கு பருவமழை குறித்து உங்களுக்கு மிக விளக்கமாக சொல்லப்படும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், தென் மாவட்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 18 மாவட்டத்திற்கு கடுமையான எச்சரிக்கை. உங்களுக்கு சொன்னது போல 18 மாவட்டத்திற்கு எச்சரிக்கை இருக்கு. அதுல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால். இந்த பகுதிகள் எல்லாமே இப்ப சொன்ன இந்த இடங்கள் முழுவதுமாகவே பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் இதுவரை இல்லாத ஏப்ரல் மாதத்தில் இதுவரை இல்லாத வெப்பம் கண்டிப்பா பதிவாகும். 42 டிகிரி செல்சியஸ். அதாவது இது சாதாரணமான வெயிலா நீங்க நினைச்சிராதீங்க. ஏன்னா பொதுவா நமக்கு இந்த வெயிலுடைய தாக்கம்லாம் மே 15லிருந்து 25க்குள்ள வர வேண்டிய வெயில்லாம் ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலே வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல.
இது ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு அனல் காற்று மற்றும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமடையும் அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 18 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. முன்னெல்லாம் வெறும் 5 மாவட்டம் தான் சொல்லுவோம். சேலம், கரூர், நாமக்கல் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது அப்போ. இப்போ நமக்கு வந்து வானிலையில நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு நெறைய மாவட்டத்துல. ஒரு பக்கம் மிதமானதுலேருந்து கனமழை கன்னியாகுமரியில வந்துகிட்டு இருக்கு அவ்வப்போது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதி முழுவதுமாகவே ஒரு பாலைவனம் போல அங்க எப்படி வெயில் இருக்குமோ, அது போல நமக்கு வெயில் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இது எப்போதாங்க குறையும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போது. அதற்காக அப்ப ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் மழையே வராதா அப்படின்னா, மழை வரும். அந்த மழை வரக்கூடிய சமயங்கள்ல மட்டும் தான் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று குறைவா இருக்குமே தவிர, மழை இல்லாத சமயங்கள்ல கடுமையான அனல் காற்று வாட்டி வதைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த வருஷம் வந்து நமக்கு வெயில் வந்து ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப உக்கிரமா தான் இருக்கும். என்னதான் நமக்கு அக்னி நட்சத்திர காலங்கள் தொடங்கி முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருந்தாலுமே கூட, ஜூன் 30 வரைக்கும் நமக்கு வெயில் குறையாது. ரொம்ப தீவிரமா தான் இருக்கும். இதற்கு நடுவுல எப்போலாம் நமக்கு மழை வருதோ, அந்த சமயங்கள்ல மட்டும் தான் வானிலையில நமக்கு வந்து ஒரு குளுமையான ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர, இந்த ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் வெப்பம் குறையாது. அதுக்கப்புறமா தான் நமக்கு இயல்பு நிலை, அதாவது இயல்பாக நமக்கு அந்த வெப்பம் அப்படிங்கிறது மாறக்கூடிய தன்மை இருக்கும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இன்னும் நமக்கு மே, ஜூன் மற்றும் ஜூலை 10ஆம் தேதி அது கிட்டத்தட்ட நமக்கு 2 மாதங்கள் 2 மாதங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு. இந்த 2 மாதமும் ரொம்ப கடுமையான வானிலை தான் நமக்கு பகல் நேரங்கள்ல. இந்த மழையுமே கூட அவ்வப்போது நமக்கு வரக்கூடிய வெப்பசலன மழை கூட நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான். இந்த வெப்பசலன மழை எல்லாமே மாலை, இரவு நேரங்கள்ல மட்டும் தான் அதிகம் எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்க கேட்டிருந்தீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, உங்களுக்காக தான் நம்ம தினந்தோறும் வானிலை அறிப்புல சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெல்டா மாவட்ட மக்கள், விவசாயிகள் நெறைய பேரு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. மழை எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு பகல் நேர வெப்பநிலை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப தீவிரமடையும். இதுல மேகக்கூட்டங்கள் வந்து கடலோர பகுதிகள்ல சில இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் நம்மளால பார்க்க முடியும். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், நாகையினுடைய கடலோர பகுதிகள்ல மேகக்கூட்டங்கள் நம்ம பார்க்கலாம். அதேபோல வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள்ல மேகக்கூட்டங்கள் காணப்படும். ஆனா, அதற்காக நமக்கு வந்து மிக கனமழை, அதி கனமழைலாம் நமக்கு வரும் அப்படின்னா, கண்டிப்பா அதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்ல. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஏதேனும் சில இடங்கள் கடலோரம் மற்றும் கடலொட்டிய இடங்களுக்கு சில இடங்களில் லேசான மழை பொழிவும் எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எப்படி இருக்குங்கிற தகவலையும் நம்ம மிக விளக்கமாகவும், தெளிவாகவும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை அடுத்த மாதம் தான். இந்த மாதத்திலேயே வருமான்னு கேட்குறீங்க. ஏப்ரல் 15 தென்மேற்கு பருவமழை தொடங்குமா? அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. ஏப்ரல் 15லாம் வந்து நமக்கு இன்னும் பருவமழை தொடங்காது. மே மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு பருவமழை தொடங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நெறைய மாவட்டத்துல நீங்க எதிர்பார்க்குற மாரி நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பருவமழையில நமக்கு மேற்கு தொடர்ச்சியில கண்டிப்பா அதி கனமழை ரெட் அலர்ட் கொடுக்க போறாங்க. அது கண்டிப்பா நடக்கும். எப்போ அப்படின்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் போது கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள், தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு மிக மிக ஒரு மோசமான வானிலை இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வெயில பார்த்து ஏமாந்துராதீங்க. மழை பொழிவும் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.